சேனைகளின் கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம் ஒரு அழகான வசனம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம், Psalm 16 verses 8, 8ஆம் வசனம். முதலாவது வசனத்தை மட்டும், ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் படிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன். இது யார் சொல்றது? சங்கீதக்காரன் தாவீது ராஜாவா இருக்கிறாரு. அவர் இந்த வசனத்தை சொல்றாரு. கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் I have set the Lord always before me அப்படின்னு இருக்கு. I have set the Lord always before me. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பைபிள் ஆப் நிறைய இருக்கு. அதில் ஒரு ஆப்பில் பார்த்தோம்னா இந்த ஒரு வசனத்தை கிட்டத்தட்ட ஒரு 14-15 டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஆங்கிலத்திலேயே, இங்கிலீஷ்லேயே 14-15 டிரான்ஸ்லேஷன்ஸில் இருக்கு. அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, I keep my eyes on the Lord. என்னுடைய கண்களை கர்த்தர் மேலேயே வைத்திருக்கிறேன். என்னுடைய கண்களை I keep my eyes on the Lord. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுது? I keep my mind always on the Lord. ரெண்டு காரியம். கண்களை கர்த்தர் மேல வைத்திருக்கிறேன். என்னுடைய மைண்ட், மனசு தானே மைண்ட்னா, சிந்தனை கர்த்தரை வைத்திருக்கிறேன். எவ்வளோ அருமையா தாவீது ராஜா சொல்றாரு இல்லையா? கர்த்தரை என் முன்பாக வைத்திருக்கிறேன். இன்னைக்கு சொன்ன மாதிரி காலையில எந்திரிக்கும் போது முதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? செல் விடிஞ்சிச்சான்னு பார்க்குறோம். ஆனால் இந்த காலத்து பசங்களை என்ன பசங்க சொல்லுவாங்க? ஜென்சி கிட்ஸ் எடுத்ததும் என்ன பார்க்குறாங்க? செல்லை தான் பார்க்குறாங்க. அந்த ஜென்சி கிட்ஸுடைய அப்பாவும் என்ன பார்க்குறாரு? ஃபோன் தான் பார்க்குறாரு. ஜென்சி கிட்ஸ்னா என் பொண்ணு, அவருடைய அப்பானா நானும் ஃபோனை தான் பார்க்குறேன். ஃபோனை பார்த்துட்டு ஆஃபீஸ்லேருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு, இல்லை அந்த வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்கு. டைம் நல்ல பெரிய கடிகாரம் இருக்குது, அதை பார்க்கறது விடவா நம்ம ஃபோனில் பார்த்துட்டு போகிறோம். நமக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது, அதை பார்த்துட்டு தான் டைமை பார்க்கணும். கடிகாரத்தில் ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம் இல்லையா? அதுக்கு தான் போய் ஒரு வால் கலாக்குன்னு வச்சுருக்கோம். ஒரு சாக்கு, டைம் தான் பார்க்குறோம் அப்படின்னா அது பார்த்து தான் அது அன்லாக் ஆகுது. அப்படியே வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறோம், மெசேஜ்குள்ளே போகிறோம், அப்படியே கொஞ்சம் நேரம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திடீர்னு பார்க்குறோம் டைம் ஆகிடுச்சு, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம சுற்றி பிரச்சனை இருக்குது, பாடு இருக்குது, ஒரு பக்கம் கண்ணீர், ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்குது, துக்கம், டிப்ரெஷன், நிறைய காரியங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம சொல்லுவோம், கடந்த வருடம் எவ்வளோ வேகமாக போயிடுச்சுல்ல. ஜனவரி தான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது, டிசம்பர் வந்துடுச்சு, அடுத்த வருஷம் வந்துடுச்சு, வேகமாக ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல எல்லார் கையில இன்னைக்கு என்ன ஃபோன் இருக்கு? ஸ்மார்ட் ஃபோன். வெறும் ஃபோன் இல்லை, அது பேர் ஸ்மார்ட் ஃபோன். ஏன் அது பேர் ஸ்மார்ட் ஃபோன்? அது ஸ்மார்ட்டா இருக்கா? இல்லை. அது ஏன் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதை ஆப்ரேட் பண்றதுக்கு நம்ம ஸ்மார்ட்டா இருந்தால் தான் அது ஸ்மார்ட் ஃபோனாக மாறும். புரியுதா? We have to be smart enough to operate the phone. நம்ம ஃபோனை ஸ்மார்ட்டாக ஆப்ரேட், அது ஃபோனை மட்டும் வச்சுக்கிட்டு வெறும் கால் மட்டும் பேசினா வேலைக்காகாது. எல்லா ஆப்பும் வந்துடுச்சு, எல்லாமே ஆப், எதுக்கு எடுத்தாலும் ஆப், நியூஸ் எடுத்தா ஆப், பேங்க் எடுத்தா ஆப், இந்த காலேஜில் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்பு, எல்லாமே ஆப்ஸ். ஃபாஸ்ட்டாக ஓடுது, ஃபாஸ்ட்டாக வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. கொஞ்சம் அப்படியே ஏதோ ஒரு யூடியூப்லேயோ ஏதோ ஒரு வீடியோவோ ரீல்ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா என்ன சொல்கிறோம்? நெட்டு ஸ்லோவாக இருக்கு, நெட்டு
ஸ்லோவா இருக்கு. அதே போல ஜிபே ஸ்கேன் பண்ணி பாஸ்வேர்டு போட்டதும் அது அப்படியே கொஞ்ச நேரம் சுத்த, அது என்ன சொல்றோம்? சர்வர் டவுன், இல்லைன்னா நெட்டு ஸ்லோவா இருக்கு. கடையில் பார்த்து சார் நெட்டு ஸ்லோவா இருக்கு சார், வெயிட் பண்ணுங்க சொல்றோமா இல்லையா? ஃபாஸ்டா போகுது. கொஞ்சம் டிலே ஆனா கூட நெட்டு ஸ்லோவா இருக்கு. ஃபோன் எடுத்ததும் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த போட்டோ ஒன்று எடுத்து பாரு. யாருக்கு இந்த போட்டோ ஞாபகம் இருக்கு? இவனுக்கு மோசஸ்க்கு தெரியும். வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். பழைய காலத்து ஒரு படத்தை நான் போட போறேன், ஒரு போட்டோவை நான் போட போறேன். சீக்கிரம் போடலாமா? நெட் இல்லையா? இங்கேயும் நெட் இல்லை. பார்த்தீங்களா, நெட் இல்லை, படம் போட முடியல. ஹாட்ஸ்பாட் போட்டு பாரு. வந்துச்சா? இது தெரியுதா? கிளியரா தெரியுதான்னு தெரியல. இந்த போன் இது யாருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கிற இந்த பசங்களுக்கு தெரியுமா? ஜோனா உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? இது எப்படி டயல் பண்ணுவோம்னா, அந்த ரிசீவர் எடுத்து காதல வச்சு ஒரு சத்தம் கேட்கும், ஒரு சத்தம் கேட்கும். டயல் டோன் இருக்குதான்னு கேட்போம். அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் எப்படி போடுவோம்? சுத்தி விடுவோம், தெரியுமா? சுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் காதல வச்சுக்கிட்டு அதுல ஒரு நம்பர் மாத்தி போட்டோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து வரணும் இல்லையா? ஸ்டார்டிங்ல இருந்து வரும். சுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் காதல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்போம். கொஞ்ச நேரம் பொறுத்து கனெக்ட் ஆகும். அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல அதே நான் கொஞ்சம் ஸ்லோ ஆச்சுன்னா என்ன சொல்றேன்? நெட்டு ஸ்லோவா இருக்கு, நெட்டு ஸ்லோவா இருக்கு இல்லையா? உலகம் வேகமா போயிட்டே இருக்கு. உலகம் நம்மளை சுத்தி வேகமா போய்கிட்டே இருக்கு. இந்த சத்ருவினுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா வேகமா போய்கிட்டே இருக்கு. ஃபாஸ்டா அவன் வேலையை செய்யறான். எங்க போனாலும் யார் கையில போனாலும் போனு தான். இந்த கோவிட் வந்ததுல இருந்து எல்லாம் பிள்ளைகளுடைய கையில போனு. ஸ்கூல்ல என்ன சொல்லி தராங்க? பிள்ளைகளுக்கு நீங்க போன் வாங்கி கொடுங்க, பிள்ளைகளுக்கு நீங்க போனை கொடுங்க. ஏன்னா அதுல தான் ஹோம்ஒர்க் வரும், அதுல தான் மிஸ் எல்லா நோட்ஸ் கொடுப்பாங்க. எல்லாமே ஃபோன் தான் இல்லையா? மாறிடுச்சு. ஃபோன் இல்லைன்னா அவங்க கேட்குறாங்க, நாங்கள் தான் வாட்ஸ்அப் பண்ணிட்டோமே, நாங்கள் தான் எல்லாம் ஃபோனில் ஆப்பில் பண்ணிட்டோமே. அந்த காலத்தில் நாங்கள் படித்த காலத்தில் டைரியில் எழுதுவோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? எல்லாம் டைரியில் எழுதிட்டு வந்து வீட்டில் பார்த்துட்டு அந்த ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டெஸ்ட்டு நான் அதில் எழுதிட்டு, எல்லாம் ஆப்பு நைட்டில் அனுப்புகிறாங்க. அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகணும், இல்லை ஹோம்ஒர்க் ரெடி ஆகணும். இந்த ஜென்ரேஷன், நாங்கள் இருக்கிற ஜென்ரேஷன், ஐயம்மார்கள் பெரியவங்கெல்லாம் நீங்கள் நம்ம பழைய டெக்னாலஜியை பார்த்துட்டோம், புது டெக்னாலஜியை பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆனால் உலகம் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது, ஃபாஸ்ட்டாக ஓடுது. சத்துரு தன்னுடைய காரியத்தை வேகமாக முடிக்கிறான். அவனுக்கு டைம் கொஞ்சம் தான், வேதத்தின்படி அவனுக்கு டைம் கொஞ்சம் தான், வேகமாக போகிறான். நம்ம வேகமாக போனோமா? கர்த்தர் வேகமா போனாரா? இயேசு வேகமா போனாரா? தன்னுடைய காரியத்தை வேகமா செஞ்சாரா? நேரத்துல நிறைய காரியத்துக்காக நம்ம கர்த்தர்கிட்ட ஜெபிப்போம். வா, எனக்கு இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிக்கணும், இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு சீக்கிரம் விடுதலை கிடைக்கணும். எப்படி இந்த ஜிபேவோ இந்த போன்ல இந்த ஆப்ல எவ்வளவு ஃபாஸ்டா வருதோ, நமக்கு ஜெபத்துக்கு பதிலும் ஃபாஸ்டா தான் வேணும். அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் ஜபம் இப்படி கண்ணு இல்லையா, காது இல்லையா, இது இல்லையா, அது இல்லையான்னு சொல்லிட்டு அவரை கை நீட்டி அவர் பேசிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இவ்வளவு ஜபம் பண்ணனே. கல்யாணத்துக்கு 27-28 வயசு வரைக்கும் காத்திருக்கிறோம். ஒரு சகோதரி நல்ல ஒரு கன்சீவ் வாங்கினாங்கன்னா 9 மாசம் வெயிட் பண்றோம். ஆனா நமக்கு சுகம் வேணும், பிரச்சனையில இருந்து விடுதலை வேணும்னா உடனே நடக்கணும். நடக்கலன்னா அவ்வளவுதான், ஒரு வார் தான். கர்த்தர்கிட்ட ஜெபிச்ச, உங்களை நம்பி நான் போனேன், எந்த காரியமும் வாய்க்கலையே, இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்றேனே, எந்த காரியமும் வாய்க்கலையேன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிரும். அதே ஸ்பீட்ல நமக்கு வேணும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும்னு சொல்லி
பர்த்தலமேயும் கர்த்தர் அந்த நேரத்தில், இயேசு அந்த நேரத்தில் நடந்து போயிட்டு இருக்கும் போது கூப்பிட்டான் இல்லையா? வசனத்துல பார்க்கிறோம், தாவீதின் குமாரனை இறங்கும். அந்த இடத்துல அவன் கேட்கிறான். இயேசு அந்த வழியா போகிறாரு, இவர்கிட்ட நான் கேட்டா எனக்கு பதில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்தமிட்டு கூப்பிடுறான். நடந்து போயிட்டு இருக்கிற இயேசு நிக்கிறார். நடந்து போற இயேசு நம்ம சத்தத்தை கேட்டு நின்னு திரும்பி பார்த்து ஒரு சுகத்தை கொடுக்கிறார். இந்த ஒரு பொறுமை நமக்கு வேணும். பொறுமை நமக்கு வேணும். போய்கிட்டே இருக்கிறாரு, போய்கிட்டே இருக்கலாமே, உனக்கு சுகம் வந்துச்சுன்னு போயிட்டே இருக்கலாமே, நிக்கிறார். மனுஷனுடைய ஒரு சத்தத்தை கேட்டு, ஒரு கூப்பிடுறதை கேட்டு நின்னு, உனக்கு சுகம் இருக்குது, நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன், உனக்கு சுகத்தை நான் கொடுக்கிறேன், கண் பார்வை நான் திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சுகத்தை கொடுக்கிறார். அவரு நடந்து போறார். நம்ம கூப்பிடும் போது நிக்கிறார். அவர் கூப்பிடும் போது நம்ம நிக்கணுமா? நிக்கணுமா, நிக்க கூடாதா? அது நீங்களே சொல்லிடுங்க பாஸ்டர். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 46 அதிகாரம் 10 வசனம். சங்கீதம் 46 அதிகாரம் 10 வசனம். 46:10. போதும். இங்கிலீஷ்ல ஒரு தடவை என்ன வாசிங்க? Be still. ஆங்கிலத்தில் அழகா இருக்குது. Be still and know that I am God. நான் தேவனா இருக்கிறேன். நீங்க நிக்கணும். நீங்க அந்த இடத்துல நிக்கணும். வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுடைய ஸ்பீடுக்கு வரமாட்டார். அவருடைய டைமிங் கரெக்டான டைமிங். நம்ம தான் என்ன சொல்லுவாங்க, தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, திடுதிப்புன்னு ஒரு வாரம் டக்கு நம்ம செஞ்சிருவோம். முந்திரி தான் நம்ம இல்லையா? கரெக்ட் தானே? வேகமா நம்ம நினைக்கிறோம், நம்ம ஸ்பீடு, நம்ம டிசிஷன் எடுக்கிறது கரெக்ட், எல்லாம் கரெக்ட். கர்த்தருக்காக காத்துருங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பிரச்சனைக்காக ஜெபம் பண்றீங்களா? கொஞ்ச நேரம் காத்துருங்க. இந்த பாடு நம்ம வாழ்க்கையில இருந்து நீங்கணும், எனக்கு வேணும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா அவர்கிட்ட? ஜிபே மாதிரி இல்ல இந்த இன்டர்நெட் மாதிரி ஃபாஸ்டா வெயிட் பண்ணுங்க. காத்துருங்க. கர்த்தருக்கு காத்துருங்க. வெயிட் ஆன் தி லார்ட். கர்த்தருக்காக காத்துருங்க. ஒரு சில காரியத்துக்காக நம்ம காத்திருக்கணும். எப்படி ஒரு உலகத்துல ஒரு சகோதரி வந்து ஒரு குழந்தைய பெற்று எடுக்கும் போது 9 மாசம் நம்ம வெயிட் அதுக்கு மட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மேரேஜுக்கு கரெக்டா வெயிட் பண்ணுவோம். நிறைய காரியத்துக்கு வெயிட் பண்ணுவோம். ஆனா ஒரு சில காரியத்துக்கு நம்ம வெயிட் பண்ணவே மாட்டோம். மாத்திரை போட்டதும் அப்படியே சுகம் கிடைக்கணும். சுகம் கிடைக்கலையா அடுத்த டாக்டரை போய் பாரு. இந்த டாக்டர் சரியில்லை, நம்மளே சர்டிபிகேட் கொடுப்போம். நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நமக்கு அந்த பாராசெட்டமால், இந்த வயிற்று வலி மாத்திரை, இல்லை இந்த பேதி மாத்திரை, இல்லைன்னா இந்த உடம்பு வலி மாத்திரை தவிர்த்து எந்த மாத்திரையும் தெரியாது. நம்ம போய் டாக்டருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம். அந்த டாக்டர் சரியில்லை, வேற டாக்டரை மாத்து. எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? கைத்துக்கு சொல்ல மாட்டேன். நீ சொல்லியிருக்கியா? நீ சொல்லுவ இல்லையா? கர்த்தருக்காக காத்திருக்கணும். வெயிட் ஆன் தி லார்ட். பி ஸ்டில் அப்படின்னா நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அங்கதான் சொல்றார், பி ஸ்டில். கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நம்ம இன்னைக்கு பிரச்சனையை பார்த்து என்ன பண்றோம்? கை நீட்டிடுறோம். வர ஜெபம் பண்றோம், நம்ம ஜெபத்துக்கு பதில் வரல, கை நீட்டிடுறோம். ஒரு நேரத்துல நம்ம பாடுகள் நடுவுல, நிந்தை நடுவுல போய்கிட்டே இருக்கும் போது அவர் எந்த பதிலும் கொடுக்கல அப்படின்னா கேக்குறீங்களா? நீங்க கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, வராத வார்த்தையெல்லாம் வரும் இல்லையா? வேதத்துல ஒரு சில பேரை பார்க்கலாம், எப்படி கர்த்தரை மட்டும் அவங்க பார்த்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான். கர்த்தரை மட்டும் எப்படி அவங்க பார்த்தாங்க, எப்படி வெற்றியோட ஒரு வாழ்க்கையை அவங்க ஜீவித்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் ஆதியாகமத்துல வரும், யோசேப்பு. யோசேப்புடைய வாழ்க்கை அவ்வளவு அழகா இருந்ததா? யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தன்னுடைய சகோதரனால குழியிலே போட்டாங்க. எங்களுடைய சகோதரர் நல்லா இருக்கிறாங்களா இல்லையான்னு தேடி வந்த மகனை சகோதரர்கள் என்ன பண்றாங்க? அவர் தூக்கி குழியில போட்டாங்க. யான் தேவனே,
எதுக்காக அப்பா அப்படின்னு எதுவுமே கேட்கல. ஒரு வார்த்தையை திறக்கலாம், அவர் வாயை திறக்கலாம். குழியிலே போட்டாங்க, கர்த்தரை பார்த்தார். குழியில போட்டாங்க, கர்த்தரை பார்த்தாங்க. குழியில இருந்து எடுத்து ஸ்லேவ் அடிமையா விற்று போட்டாங்க. யார் விற்று போட்டா? அவருடைய சகோதரர்கள். நினைச்சு பாருங்க, அவருடைய மனது எப்படி இருந்திருக்கும். நம்ம கூட வளர்ந்த என்னுடைய சகோதரர்கள் எனக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பாங்க, எனக்கு ஒரு ஆறுதலா இருப்பாங்க. ஆனா இவங்களே என்ன விற்று போடுறாங்க. கர்த்தரை எதுவும் வேறல காட்டல. எதுக்காக கேட்கல. நான் வேதத்துல படிக்கிற வரைக்கும் அது மாதிரி பார்க்கல. நீங்க என்ன பார்த்தீங்களா? இல்ல அது கரெக்ட் தான் இல்லையா? விரல காட்டல, அவரை காட்டல. நீங்க எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கல. போட்டிபாருடைய வீட்டுல அடிமையா தான் போனாரு. அந்த அம்மா இவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தது. மறுபடியும் சிறைச்சாலையில போட்டாங்க. ஒரு ஃபால்ஸ் கேஸ், பொய்யான ஒரு கேஸ், ஜெயில போட்டாங்க. நான் உண்மையா தானே இருந்தேன், உங்களுக்கு கண் இல்லையா, உங்களுக்கு காது இல்லையான்னு கேட்கல. அவரு கர்த்தரோட இருந்தார். கர்த்தர் அவரோட இருந்தார். அந்த சிறைச்சாலையில 2 பேருக்கு அவங்களுடைய தரிசனத்தை, அவங்களுடைய கனவுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு, சொல்லி அனுப்புறாரு. ராஜா கிட்ட போனதும் என்னை பத்தி எடுத்து சொல்லு அப்படின்றாரு. அந்த பையன் மறந்தே போயிட்டான். 2 வருஷம் ராஜாக்கு சொப்னம் வந்த பிறகுதான் அவன் நினைக்கிறான் இல்லையா, கர்த்தரை அவர் சார்ந்துதான் இருந்தார், கர்த்தரை பார்த்து கொண்டு இருந்தார். 13 வருஷம் வேதம் சொல்லுது, 13 வருஷம், கிட்டத்தட்ட 13-14 வருஷம் அவர் போனதெல்லாம் பாடுதான். ஆனா ஒரு நாளும் ஒரு நேரமும் அவரை பார்த்து, ஏன் ஏசப்பா எனக்கு இது நடந்தது, எதனால நடந்தது? சகோதரர் கடைசியில செய்றாங்க, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, கர்த்தர் அதை நன்மையாக மாத்தினார். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, கர்த்தர் நன்மையாக மாத்தினார். You wanted the bad, God changed it for good. பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நல்லா அடுத்த நாள் சொப்னத்தை விளக்குறாரு, சொப்னத்தை சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாரு. பார்வோனுக்கு நெக்ஸ்ட் ஆயிட்டாரு. கர்த்தரை சார்ந்திருங்க, கர்த்தரை பாருங்க. கஷ்டம் இருக்கும், ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்றார், இயேசு சொல்றார், இந்த உலகத்திலே முடிச்சிடுங்க, உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தை ஜெயித்தேன், உலகத்துல உபத்திரவம் உண்டு. வசனம் சொல்லுது. மாஸ்டர் என்ன இப்படி பேசுறீங்கன்னு நான் எதுவும் மாற்றி பேசல. வசனம் சொல்லுது, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, மனுஷனா பிறந்தா உபத்திரவம் உண்டு. தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவின் போஜனத்தை வானான்னு சொல்லி காய்கறியும் பச்சை காய்கறியும் தண்ணியா தான் குடிச்சாரு, புஷ்டியா வளர்ந்தாரு. ஓ, நான் கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தேனே, நான் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில என்ன பண்றாரு, நேபுகாத்நேச்சாரை எல்லாமே காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரா? அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே அந்த கனவு என்ன, அந்த கனவுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. யாருனாலையும் முடியல. கடைசியில எல்லாருமே போட்டு தள்ளுங்க, எனக்கு யாருமே வேணாம், நான் வைராக்கியமா இருந்தனே, நான் உம்முக்காக நான் ஜீவித்தனே, ராஜாவின் போஜனத்தை வானா வெறும் தண்ணியோ காய்கறியை மட்டும் தானே சாப்பிட்டேன், எனக்கு இது நேரிடணுமா? கேட்கல. மறுபடியும் தகப்பனிட போய் அந்த விளக்கம் என்ன, அந்த சொப்னம் என்ன கண்டாரு, அதுக்கு மீனிங் என்ன எனக்கு சொல்லித்தாங்க, மீனிங் என்ன சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டார். வெற்றியா வாழ்ந்தார் இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன மாதிரி இடத்துல நம்ம இருக்கிறோம்? பாடுகள் வரோங்க, ஆசீர்வாதமா இருக்கு, அந்த பாடுகள் த்ரூ நம்ம போய் தான் ஆகணும், கொஞ்சம் போய் தான் ஆகணும். அதுல ஒரு நல்ல பெரிய காரியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்பார், நல்ல ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த பாடுகளை சகித்து கொண்டு, அந்த பாடுகள் நிமித்தமா நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அது இங்குன்னொருத்தருக்கு நமக்கு சொல்லி தரத்துக்கு நம்மளை யூஸ் பண்ணுவார்.
நம்ம செய்யணும். வைராக்கியமா ஜெபத்துல இல்லைங்க. ஒரு நாளும் ஏன் ஏசப்பா இது மாதிரி நடந்தது, அதை அப்படியே மாத்துங்க. ஏசப்பா இந்த பாடுகள் த்ரூ மத்தியில நான் போகிறேன், இதுல இருந்து நீங்க எனக்கு என்ன சொல்லி தரீங்க, எனக்கு இதுல இருந்து என்ன பாடம் நீங்க எனக்கு கத்துக் கொடுக்குறீங்க, என்ன இருக்கு இதனுடைய ரகசியத்தை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கேளுங்க. அழகான ஒரு வசனம் இருக்கு, ஆண்டவருடைய ஃபோன் நம்பர்னு சொல்லுவாங்க. அவரை கால் பண்றதுக்கு, அவர்கிட்ட பேசுறதுக்கு ஃபோன் நம்பர் எரேமியா 33:3. எல்லாம் மனப்பாடமா சொல்லுங்க. எரேமியா 33:3 சொல்ல வசனத்தை சொல்லுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஸோ முதலாவது நம்ம செய்ய வேண்டியது அவரை நோக்கி கூப்பிடணும். இப்போ நம்ம ஒரு நபரை தூரத்தில் இருக்கிறாரு வைங்களேன், அவரை என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கூப்பிடுவோம். ஒரு அட்டென்ஷன் நம்ம சைடு அவரை திரும்பி பார்த்த பிறகுதான் அவர்கிட்ட நம்ம கேட்கும் இல்லையா? எந்த ஒரு காரியத்தை, இப்போ பெர்லின் பிரதர் கிட்ட அவர் தூரமா இருக்கிறாரு அப்படின்னா, அவர்கிட்ட இங்க இருந்து எனக்கு தாங்க பிரதர், எனக்கு தாங்க பிரதர்னு சொன்னா அவர் என்ன தாங்க என்ன புரியாது. அவரை முதல்ல நான் கூப்பிடணும். கூப்பிட்ட பிறகு அவர் திரும்பி பார்த்த பிறகு நம்ம கேட்கணும். நம்ம என்ன பண்றோம்னா, முதல்லயே லிஸ்ட் போட்டுறோம். கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல இல்லையா? கேட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நம்ம மாற்றிடுவோம். அவரை நம்ம கூப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரச்சனைக்குள்ள கூப்பிடுவோம், நம்மளுடைய வியாதியில கூப்பிடுவோம், நம்மளுடைய வேலையில கூப்பிடுவோம். சமையல் செய்றீங்களா, சமையல் கட்டுல அவரை கூப்பிடுங்க. எங்க இருந்தாலும் சரி அவரை கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் கேளுங்க. அவர் மேல அவர் வாரி வா, ஏன் நடந்தது ஏன் நடந்தது ஏன் நடந்ததுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். யோசேப்பு குழியில இருந்தாரு, கர்த்தரை பார்த்தார். யோசேப்பு அடிமையா விட்டு போட்டாங்க, கர்த்தரை பார்த்தார். மறுபடியும் சிறைச்சாலையில போட்டாங்க, கர்த்தரை பார்த்தார். ஃபாரோனுக்கு அடுத்தபடியா வந்தாரு, கர்த்தரை பார்த்தார். இம்மாதான் நம்ம கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கணும். கர்த்தரை பார்த்து கொண்டே இருங்க. எதுக்காக நடந்ததுன்னு கேட்க வேண்டாம். ஏதோ நம்மளை ஏதோ டைட் பண்றதோ ஒரு ஸ்டிக் பண்றதோ ஏதோ உனக்கு நடத்துறாரு. கர்த்தர் நடத்துற காரியம் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. வானம் எனக்கு, பூமி எனக்கு, அவருக்கு நம்ம கவுன்சில் கொடுக்க முடியுமா? அவருக்கு நம்ம எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இதுதான் நீங்க தாங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அவர்கிட்ட எல்லாமே ஒப்பு கொடுத்துருங்க. அவர் அழகா நம்மளை நடத்துவார், அழகா நடத்துவார். அது நம்ம என்ன சொல்றது, அவரை பற்றி கொண்டு அவரை பார்த்துக்கிட்டே நடக்கணும். கண்கள் இல்லை, நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக இயேசுவை உட்கார வச்சிருங்க. மனதில் இயேசுவை உட்கார வச்சிருங்க. அப்புறம் நீங்க பாருங்க அவர் வழி நடத்துதல. வேதத்துல அந்த ஜேம்ஸ் பிரதர் அந்த ஃபங்க்ஷன் அந்த மீட்டிங்லயும் இந்த காரியத்தை நான் பேசினேன். எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு காரியம். பெத்லஹேம்ல யார் பிறந்தது? இவ்வளவு டவுட்டா சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து பிறந்தார் இல்லையா? பெத்லஹேம்ல இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனா அதே பெத்லஹேம்ல பல வருடங்களுக்கு முன்னாடி இன்னொரு குழந்தையும் பிறகுது. ஆதியாகமம் 35 அதிகாரம் 16 வசனம் நினைக்கிறேன். 18 வசனம். 35:18 35:18. ஒரே குழந்தை தான் பிறக்குது. ராகேல் அவனுக்கு பெனோனின் பேர் வைக்கிறாங்க, யாக்கோபு பெஞ்சமின் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஒரே குழந்தை தான். ராகேல் வருத்தத்தோட கஷ்டத்தோட அந்த பிள்ளைய பெற்றெடுக்கிறாங்க. அவர் பெனோனின் பேர் வைக்கிறாங்க. ஆனா யாக்கோபு அதே பிள்ளைய பார்த்துட்டு பென்யமின், பெனோனினா துக்கத்தின் மகன், பெஞ்சமின்னா என்னுடைய மகன், என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவன். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க அவங்க பார்க்கிற பார்வையில. பெனோனி துக்கத்துல இருக்கிறான், பென்யமின் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறான்.
கர்த்தரை இன்னைக்கு எப்படி பார்க்கிறோம்? எனக்கு இந்த பாடுகள் இருக்கு, பாடுகளை எடக்கிற தேவன், பாடுகளை நீக்கி போடுகிற தேவன், இந்த பாடுனே பேசிக்கிட்டே இருக்கிறோமா? எனக்கு அதிகாரம் கொடுத்த தேவன் நீங்க என்னோட இருக்கிறீங்கன்னு பேசுறோமா? இன்னைக்கு பிரச்சனையை பார்த்து எப்படி பேசுறோம்? சுத்தி பிரச்சனை தான் இருக்கு, எப்படி நம்ம பேசுறோம்? எப்படி நம்ம பேசுறோம்? அநேக பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. மனிதனா பிறந்துட்டோம், மனுஷனா வாழ்றோம், பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர், பிரதர் பிரச்சனையாவே இருக்கு பிரதர். எத்தனை பேர் இப்படி சொல்றீங்க? சிஸ்டர் பிரச்சனையாவே இருக்கு பிரதர். யான் தான் வாழ்றணும்னு எனக்கு தெரியும். யாரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றி ஆவிக்குரிய சபைக்கு போய் இந்த வார்த்தையை நம்ம பேசுறோம். யான் தான் கர்த்தர் எப்படி செய்யறாரு? கர்த்தருக்கு கண் இல்லையா, காது இல்லையா? கேட்கிறோமா? இன்னைக்கு நம்ம பார்வை மாறணும். நம்ம எப்படி அந்த பிரச்சனையை பார்க்கிறோம்? ராகேல் மாதிரி என்னுடைய துக்கத்தின் மகன் சொல்றோமா? இல்ல என்னுடைய மகன் எனக்கு வலது கரத்தில் இருக்கிறான், என்னுடைய ரைட் சைட்ல இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு எப்படி நம்மளுடைய அந்த பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம். நிறைய பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு எழுந்துச்சாலே பிரச்சனை, தூங்கும் போது பிரச்சனை, தூக்கத்துல நடுவுல வந்ததுன்னா தூக்கமே கலைஞ்சு போகுது. பிரச்சனை 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 மேல அதிகாரம் செலுத்த சொல்லி கத்துக்கொள்ளுங்க. ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போமா? ஒரு அழகான வசனம், ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். 1:6 ஒரே நிமிஷம். உங்களை ஆசாரியர்களாக நம்மளை எப்படி செஞ்ச வச்சிருக்கிறார கர்த்தர்? ராஜாக்களும் ஆசாரியரும். அப்படி என்ன ராஜாக்கள்னா என்ன? எதுக்கு நம்ம ராஜாக்கள்? எதற்காக நம்ம ஒரு ராஜாவா இருக்கிறோம்? நான் நினைக்கிறேன் பிரவீன் பிரதர் ஒரு ராஜாவா இருக்கிறார், வெங்கட் பிரதர் ஒரு ராஜாவா இருக்கிறார், இங்க சகோதரிகள் நீங்க ராணியா இருக்கிறீங்க. ஏன் ராஜாவா இருக்கிறீங்க? ஏன் ராணியா இருக்கிறீங்க? ஏன்னா நம்ம கையில, ராஜாவின் கையில அதிகாரம் இருக்கிறது. ராஜாவின் கையில அதிகாரம் இருக்கிறது இல்லையா? ராஜா கிட்ட போறங்க, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பாடு இருக்கு, உங்ககிட்ட நான் சொல்றேன். ராஜா என்ன பண்ணார்? அவருடைய அதிகாரத்தை செலுத்துகிறார். இன்னைக்கு பிரச்சனை பாடு மேல நீங்க அதிகாரத்தை செலுத்துங்க. இந்த பிரச்சனை பாடு என்ன மேற்கொள்ளாது, இந்த பாடு என்ன மேற்கொள்ளாது, நான் அதை மேற்கொள்ளுவேன். என்னுடைய இருக்கிற தேவன் பெரிய தேவன், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் மேற்கொள்ளுவேன். அதே போல ஆசாரியர்களும், நீங்களும் நானும் ஆசாரியர்கள், சர்வன்ட்ஸ், பிரீஸ்ட். என்ன பண்ணுவாங்க ஊழியக்காரர்கள்? என்ன பண்ணுவாங்க ஊழியக்காரர்கள்? கர்த்தரோட வேதத்தை வாசித்து தியானம் பண்ணிட்டு அவரோட கூட இருப்பாங்க. ஊழியக்காரங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களா இருக்கிறாங்க இல்லையா? உலகத்துல இருக்கிறவன் அவன் ஜெயிக்கிறான். ஒரு யூடியூப் ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். ஒரு வாலிப பையன், நார்த் இந்தியாவில் ஒரு வாலிப பையன், யூடியூப் இதில் தான் பார்த்தேன். வாலிப பையன் அவனுடைய வீட்டில் ஏதோ பிரச்சனை, அவன் மேலே ஒரு பொய் கேஸ் மாதிரி கொடுத்துட்டு, அவங்க யாரையும் வந்து அவன் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவனை ஜெயிலில் போட்டுடுறாங்க. வாலிப பசங்க, வாலிப பையன் 17-18 வயசு இருக்கும். நான் பண்ணல, இந்த குற்றத்தை நான் பண்ணல, இந்த குற்றத்தை நான் பண்ணலன்னு சொல்லிட்டு அழுறான், கெஞ்சுறான். ஆனா கேட்கல. சிறைச்சாலையில போட்டுறான், ஜெயிலுக்குள்ள போட்டுறான். 2 வருடம் ஜெயில தான் இருந்தான். அப்புறம் பெயில்ல வெளியே வரான். வெளியே வந்துட்டு லா படிக்கிறான். 5 வருஷமா 5.5 இயர்ஸா லா படிக்கிறான். படிச்சுட்டு ஒரு வக்கீல் கீழே வேலை பார்த்துட்டு அவனுடைய கேஸை திரும்பி எடுக்கிறான். அவனுடைய கேஸை திரும்பி எடுத்துட்டு கோர்ட்ல வாதாடி அதுல ஜெயிக்கிறான். அவனால முடியுது.
நான் குற்றவாளி இல்ல நிரூபிக்கிறதுக்கு அவனுடைய கேஸை எடுத்து வாதாடி அவன் மேல இருக்கிற அந்த கேஸை எடுத்து போடுறான். ஒரு உலகத்தின் மனுஷன், கர்த்தர் பத்தி தெரியாது, அவன் ஜெயிக்கிறான். ஆனா இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்மோட வலது பாரசத்தில் இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் தேவன் நம்மளோட தேவன், நீ பயப்படாதே, திடன் கொள்ளு, எல்லா வசனமும் இருக்கு. ஆனா அடுத்த நாள் காலையில போனை பார்க்கும் போது, ஏந்திரிக்கும் போது நமக்கு ஒரு பயம் வருது, ஒரு கவலை வருது. பிரச்சனை மேல அதிகாரம் செலுத்த பழகிங்க. வேதத்தை வாசிங்க, அதிகாரம் கையில இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இன்று நம்மளுடைய சிந்தனையை மாற்ற போறோம்? இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வசனம் என்ன? போர்ட்ல இல்ல, நீங்க யாரும் பார்த்து சொல்ல முடியாது. ஐயோ, அங்க இருக்கா? சரி, சொல்லுங்க. எல்லாமே புது சிருஷ்டி, எல்லாமே புதிதாகின. இன்னைக்கு நம்மளுடைய சிந்தை புதுசா இருக்கட்டும், நம்மளுடைய பார்வை புதுசா இருக்கட்டும், நம்மளுடைய காரியம் புதுசா இருக்கட்டும். இவ்வளவு நாள் பிரச்சனையே பேசிக்கிட்டே இருந்தேன், பாடுகளை பேசிக்கிட்டே இருந்தேன், இந்த கவலையை பேசிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நான் அதை மாற்றேன், என்னுடைய சிந்தையை நான் திருப்புறேன், ஒரு புது சிந்தனைக்குள்ள நான் வரேன். இன்றைக்கு நான் பிரச்சனை மேல, என் பாடு மேல, என் வியாதி மேல நான் அதிகாரத்தை செலுத்துறேன். I will have authority over all my problems. அதிகாரத்தை செலுத்தி பாருங்க. அதிகாரம் யார் கொடுக்கிறது? நமக்கு அதிகாரம் யார் கொடுக்கிறது? போன்ல பார்த்தா ரீல்ஸ் இல்லையா? அப்படி ஒரு ரீல் ஆரம்பிச்சா போதும், பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் பார்க்குறேன்னா எங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா? நானும் பார்க்குறேன். இங்க வந்து நின்று நான் பார்க்க மாட்டேன்ல, நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன பார்ப்பேன்னா அந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக பார்ப்பேன். அது பார்த்துட்டு என்னுடைய வேலை ஸ்தலையில் அது வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒர்க் ஆகும், ஒரு சிலது ஒர்க் ஆகாது, நிறைய காரியத்தை நான் பார்ப்பேன். அதே போல் இந்த ஃபைனான்ஸ், இந்த ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் எப்படி போகுது, எந்தெந்த கம்பெனி ஏறுது, எந்தெந்த கம்பெனி இறங்குது. முக்கியமா ஏஐ பற்றி பார்ப்பேன். இந்த ஏஐ என்ன பண்ணுது, ஏஐ என்னென்ன வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்பேன். அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டே இருக்கும் போது டைம் போகிறதே தெரியாது. கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பேன். அது ஆகிடும், ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போயிடும். அதை யோசிப்பேன், சே பைபிளே படிச்சிருக்கலாம் போல இருக்கு. அது இன்ஃபர்மேஷன் தான். ஒரு சில வேதத்தின் காரியத்தை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த காரியம் இப்படி இருக்கு, இந்த காரியம் இப்படி இருக்கு, நீங்க இப்படி புரிஞ்சுக்குங்க. எபிரேய பாஷையில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் நான் பார்ப்பேன். ஒரு சில காரியமெல்லாம் எங்களை சர்ச்லேயே எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்கேன், அதெல்லாம் பார்ப்பேன். நான் இங்க வந்து நின்று, சகோதர சகோதரிகளே நீங்க ரீல்ஸ் பார்க்க கூடாதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்க்குறாரு, என்ன வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன பாருங்க. பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லார் கையிலும் என்ன ஃபோன் இருக்கு? ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அது ஸ்மார்ட் ஃபோன் தான், ஆனால் நம்மளை முட்டாள் மனுஷனா மாத்திருது இல்லையா? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஃபோன்லயே இருக்காதீங்க, உங்க மைண்ட் வந்து டவுன் ஆகிடும், ஏதோ டெவலப் ஆகாது, உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி போயிடும், எல்லாமே சொல்றாங்க. ஆனால் நம்ம அது கேட்கறது கிடையாது இல்லையா? நம்ம அதை பற்றி கேட்கறதே கிடையாது. பாருங்க, பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் சொல்லி தராங்க. சகோதரிமார்கள், நீங்கள் முக்கியமாக சமையலை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னன்னா நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க, கிச்சனில் தான் எதுவும் வராது இல்லையா? ஸோ பாருங்க, டைம் எடுத்து பாருங்க. ஆனால் அதே நேரத்தில் வேதத்தையும் பாருங்க, தியானிங்க, வேதத்தை நல்லா படிங்க, நல்ல ஜபத்தில் உங்களுடைய நேரத்தை செலவழிங்க, நல்லா செய்திகளை கேளுங்க, அந்த ஷார்ட்ஸ், அந்த யூடியூப்ல அந்த மெசேஜ் இதெல்லாம் கேளுங்க. கர்த்தரை வந்து நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்காம, எப்பா இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை நீங்க தாங்க, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு சமாதானத்தை நீங்க தாங்க. ஆன்லைன் போகுதா? போகல. இன்னைக்கு ஆன்லைன் போல, எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் சொன்னேன், டென்ஷனே வேணாம், எல்லாம் நன்மைக்கு. ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அப்புறமா நம்ம போட்டுருவோம், டென்ஷன் ஆக வேணாம்.
அதுதான் நான் கற்றுக்கொண்டது. பிரச்சனை வரும், பாடு வரும், டென்ஷன் ஆவானா, அதை அப்படியே விட்டுருங்க. ஆண்டவர் கர்த்தர் நடத்துவார். நான் வில்லியம் கேரி, ஒரு ஊழியக்காரரை பத்தி நான் சொல்றேன். வில்லியம் கேரி யாரு, எத்தனை பேர் இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. அவர் இங்கிலாந்து தேசத்தை சார்ந்திருக்கிறவர். இங்கிலாந்து தேசத்துல இருக்கிறவர். அவருக்கு பாரம், நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு மேப்பை பார்த்துட்டு, சைனால இத்தனை பேர் கிறிஸ்துவை அறியாம இருக்கிறாங்க, ஆப்பிரிக்கால இத்தனை பேர் கிறிஸ்துவை அறியாம இருக்கிறாங்க, இந்தியா தேசத்துல இத்தனை பேர் கிறிஸ்துவை அறியாம இருக்கிறாங்க, இவங்களுக்கு போய் நான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜபித்து கொண்டே இருக்கிறாரு. எல்லார்கிட்டையும் போய் சொல்றாரு, இந்தியாவுக்கு நான் போனோம், எனக்கு வீசா வாங்கி கொடுங்க. வீசா கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றது கிட்டத்தட்ட 1800 அந்த டைம் பத்தி சொல்றேன். கொடுக்க மாட்டாங்க. நேரா இந்தியால இறங்க முடியாது. இப்படி போய் எல்லா இடத்துலயும் அவரை பிளாக் பண்றாங்க. கடைசியில அவர் சொல்றாரு, சரி நம்ம போலாம், எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், என்னுடைய ஒரு சில காரியத்தை நான் முடிச்சுட்டு நான் இந்தியாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்துல இருக்கிறாரு. உங்க மனைவிமாரை கூப்பிடுறாங்க. 2 பிள்ளைகள், ஒரு குட்டி குழந்தை ஏறுறாங்க, கப்பல்ல ஏறி போறாங்க. உங்க மனைவி சொல்றாங்க, இந்த நல்ல ஒரு இடத்துல விட்டுட்டு நம்ம இந்தியாவுக்கு போனோமா, ஆத்மா கொடுத்திருக்கிறார், அந்த ஆத்மாக்கு நான் போய் சொல்லணும், ஆண்டவருடைய ரட்சிப்பை நான் தெரிவிக்கணும், ஆண்டவருடைய ரட்சிப்பை நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வராரு. வரும்போது ரொம்ப ஜாலியா வரலங்க. வரும்போது அந்த கப்பல் அந்த புயல்ல மாட்டி கொந்தளிக்குது. எல்லாம் பயப்படுறாங்க, நான் வரணுமா. ஆனா அங்கிருந்து ஒரு ஜெபத்தை போடுறாரு, அப்பா இது வரைக்கும் என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க, என்ன அங்க போய் கூட்டி போய் சேர்த்துருங்க. நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணும். கப்பல் சேதமடையுது, இருந்தாலும் கர்த்தரே என் கூட இருங்க, கர்த்தர் உங்க ஊழியத்தை தானே செய்யறேன் அப்படின்லாம் கேட்கல, என்ன அங்க போய் சேர்த்துருங்க. இதுதான் அவருடைய ஜெபம். கப்பல்ல இருந்து ஜெபம் பண்றாரு. கப்பல்ல அந்த காற்று, அந்த காலத்துல அந்த காற்றுல தான் போகும் இல்லையா, அந்த துணியெல்லாம் கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் உடையுது, அதெல்லாம் உடைஞ்சிருக்கு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. இங்க அவங்க மனைவி எல்லாம் ஒரு மாதிரி அந்த கடல்ல போடுறதுனால அவங்க மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் இங்க சேவை செய்யறாரு, அங்க செய்யறாரு, ஜெபம் பண்றாரு, எல்லாம் செய்யறாரு. கடைசியில எங்க வராரு? கல்கட்டா, செராம்பூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய பைபிள் காலேஜ் அங்க இருக்கு. அங்க இறங்குறாரு. என்ன ஊழியத்தை செய்ய போறேன்? ஊழியத்தை செய்யறார். நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு பழக்கத்தை மாற்றுறார். என்ன பழக்கம் அப்படின்னா சதி பழக்கம். யாருக்கு இந்த பழக்கத்தை பத்தி தெரியுமா? அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் இறந்த உடனே வைஃப் தனியா வாழக்கூடாது, ஹஸ்பண்டோட அந்த இதுலயே இறஞ்சிடணும். அதுதான் அந்த பழக்கம், சதி பழக்கம். அதை பார்க்கிறாரு. பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் இருக்க கூடாதே, கர்த்தர் நல்ல ஒரு சுவிசேஷத்தை சொல்லியிருக்காரு, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறாரு, இந்த பாவமான காரியம், இந்த காரியம் வானான்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு, அழுவுறாரு, கதறாரு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சதி பழக்கத்தை ஒழிச்சவர் ராஜா ராம்மோகன் ராய் இல்லையா? ஆனா அது மாற்றிட்டாங்க. ஆனா இவர் தான் ஆரம்பிச்சார். கடைசி வரைக்கும் வைராக்கியமா இருந்தார். இந்த பழக்கத்தை மாற்றணும், இந்த பழக்கத்தை மாற்றணும். கவர்னர் கிட்ட எல்லார்கிட்டயும் இந்த பழக்கம் சரியில்லை, இது ஆத்துமாக்கு கரெக்ட் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனுடைய பாவத்தை அந்த மனைவிமார் ஏற்றுக்கொண்டு அப்படியே பரலோகத்துக்கு அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நமக்காக மரித்த ஒரு தேவன் இருக்கிறார், நீங்க அவரை விசுவாசிங்க, அவர் நமக்காக மரித்தார், உங்களுடைய பாவங்களை அவர் எடுத்தார், இந்த பழக்கத்தை மாற்றுங்க. 8 வருஷம் 10 வருஷம் கேட்கல. கடைசியில மாற்றிட்டாங்க. அங்க இருக்கிற கவர்னர் மாற்றிட்டாங்க. கஷ்டப்பட்டார். ஒரு நல்ல ஃபேக்டரி கொடுத்தாங்க அவருக்கு. முதல்ல பைபிள்ல பெங்காலி லாங்குவேஜ்ல பிரிண்ட் பண்ண செய்தாங்க. கஷ்டப்பட்டார். பிரிண்டிங் பிரஸ் எடுத்துட்டு வராங்க, பழைய பிரிண்டிங் பிரஸ் தான்,
ஒர்க் பண்றாங்க, செய்யறாங்க. கடைசியில அந்த பிரிண்டிங் பிரஸ் எடுத்து பைபிள் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு சுவிசேஷம், மத்தேயு, மார்க், லூக்கா, ஜான் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்றாங்க. 8 வருஷம் கஷ்டப்படுறாரு, ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படல. எல்லாருக்கும் நல்ல கேள்வி கேட்கிறாங்க, ஆனா ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படல. கடைசியில ஜெபத்தோட இருக்கிறார், ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுது. அவர் பேர் கிருஷ்ணபால். அவர் ரட்சித்து அவர் பாடல்களை எழுத ஆரம்பிச்சார். பழைய பாடல்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பாட்டெல்லாம் எழுதுறாரு. கர்த்தருக்காக, என்னுடைய பாவத்தை எடுத்த கர்த்தருக்காக நான் வைராக்கியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு 8 வருஷத்துக்கு அப்புறம் முதல் விசுவாசி. நல்லா போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்டரியை கொடுத்தாங்க. ஒரு பக்கம் பிரிண்டிங் நடக்குது, ஒரு பக்கம் ஒரு டை ஃபேக்டரி நடக்குது. டை ஃபேக்டரி அப்படின்னா ஒரு டை கிரியேட் பண்றாங்க. அந்த டை வந்து ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த ப்ளூ கலர்ல இருக்கிற அந்த டையை எடுத்துட்டு போயிட்டு வெளிய தேசத்துக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார், நபர் வரார், ஃபேக்டரி தீப்பிடிச்சி எரிஞ்சிடுச்சு, மொத்தம் அவுட். அதுல என்ன இருந்தது? அவர் டிரான்ஸ்லேட் பண்ண பைபிள், அவர் டிரான்ஸ்லேட் பண்ண டிக்ஷனரி, வேத புஸ்தகம் எல்லாமே அவுட். நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம்? உங்களுடைய வார்த்தையை தானே எழுதுன, அது பாதுகாத்து கொள்ள கூடாதா? ஏன் இது வரணும்? கேட்கல. திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார், திரும்பவும் எழுதுறார், மறுபடியும் எழுதுறார். நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கோம்? அப்படியே விட்டுட்டு, என்ன தெரிஞ்சு என்ன கேட்டீங்கன்னா, நான் விட்டுட்டு ஓடிட்டு இருக்கலாம். எதுக்கு இது நடக்குது? அவருடைய ஊழியத்தை தானே நான் செய்யறேன், அவருடைய காரியத்தை தானே நான் செய்யறேன். இது ஏன் நடக்குதுன்னு ஒரு நாளும் அவரை கேட்டதில்லை, தேவனை கேட்டதில்லை. நான் வைராக்கியமா இருந்தேன், கடைசி வரைக்கும் நான் இருக்கிறேன். மறுபடியும் எழுதுறாரு மனுஷன். என்ன எப்படி தேவனுடைய ருசியை, அவருடைய அன்பை ருசித்து பார்த்து என்னுடைய இந்த தேசத்துக்கு, இந்தியா தேசத்துக்கு நான் கொடுக்கணும். வைராக்கியமா இருந்து பைபிள் பிரிண்ட் பண்ணி இன்னைக்கு கூட அந்த காலேஜ் இருக்கு, செராம்பூர்ல, கால்கட்டால, பெரிய யூனிவர்சிட்டி. என்னுடைய ஒரு தெரிஞ்ச ஒரு பாஸ்டரை வந்து அங்கதான் படிச்சுட்டு வந்தார். அழகான ஒரு யூனிவர்சிட்டி. அவருக்காக வைராக்கியமா, இன்னைக்கு நம்ம அவருக்காக வைராக்கியமா இருப்போம். ஜேம்ஸ் பிரதர், அந்த பாடலை மறுபடியும் பாடுவோமா? வாழ்ந்தாலும் பாடலை திரும்பவும் நம்ம பாடலாமா?